அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து பேக் டு அவர் என்விரான்மெண்ட் சீரியஸ். ஸோ நம்ம பேங்க் எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பேங்க் எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் பற்றிய ஒரு சில ரிவ்யூகள் தேவைப்படுது. ஸோ பார்த்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாஸஸ்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரிவ்யூ கொடுங்க. பேங்க் எக்கனாமிக்ஸ் சீரியஸ்ல நிறைய வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் வரும். யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்டா வந்துட்டு நம்ம மணி மல்டிப்ளையர் கான்செப்ட் எடுத்தோம். எப்படி கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு மணி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. அதே மாதிரி ரீசனிங் வீடியோஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு எஸ்பிஐ பிஓக்கான வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதையும் கண்டிப்பா போய் பாத்துருங்க. ஸோ இது வந்து நம்ம என்விரான்மெண்டல் சீரியஸ் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி ஒரு சின்ன ரீகேப் நான் சொல்லிடுறேன். ஸோ இது பிரிட்டிஷ் பீரியட்ல வந்துட்டு என்னென்ன என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஆக்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1865 ஆக்ட்ல இருந்து 1927 ஆக்ட் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 பார்த்தோம். அண்ட் லாஸ்டா வந்துட்டு ட்ரைபல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி நிறைய வரவேற்பு கொடுங்க. அப்பதான் எங்களுக்கும் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்விரான்மெண்டல் சீரியஸ்ல வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பார்த்துருவோம் 1972. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட். நான் எதனால வந்துட்டு இந்த ஆக்ட் எல்லாம் வந்துட்டு கடைசி வச்சிருந்தேன்னா தீஸ் ஆர் வெரி லைக் ஒரு பெரிய ஆக்ட்ஸ். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்ஸ் நீங்க நான் சொல்றது எதுவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க மறக்கவே மாட்டீங்க. அகைன் நான் வந்துட்டு ஆக்டை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட் எது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் கன்சல்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா பாருங்க. சில விஷயங்கள் இல்லாம இருக்கிற விஷயங்கள் நீங்க புதுசா கத்துக்கலாம். யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எழுத போறவங்க, ஃபாரஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் டைம்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் டெலிகிராம்ல வந்துட்டு நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்துட்டு எதனால எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இதோட எவால்விங் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நம்ம ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ், ஸோ ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க 1972. ஸோ இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ்ல நிறைய வந்துட்டு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெசல்யூஷன் இஸ் சேஃப் கார்டிங் த வைல்ட் லைஃப். ஸோ வைல்ட் லைஃபை வந்து சேவ் பண்றது. வைல்ட் லைஃப் மீன்ஸ் வைல்ட் லைஃப் அப்படின்றது வந்து வைல்ட் லைஃப்ல வைல்ட் லைஃப்ன்றது என்ன, உங்களுக்கு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான். ஸோ அந்த வைல்ட் லைஃப் வந்து நிறைய வந்துட்டு டிட்டரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்துட்டு பிளான்ஸ் உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட் எந்த அளவுக்கு வந்துட்டு டிகிரேடட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஸோ ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான், அந்த ட்ரீஸ் அந்த பிளான்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ் இருந்தது. ஸோ ஒன்ஸ் அதோட ஹேபிடேட் வந்து அழிக்கப்பட்டதுனால ஏகப்பட்ட விலங்கினங்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ், எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசஸ் நம்ம பார்க்கலாம் பாத்தீங்களா. ஸோ அதுக்கு மெயின் காரணமே வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்ட் தட் லெட் டு த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹேபிடேட் ஃபார் மெனி வைல்ட் லைஃப். ஸோ அந்த ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் மீத இருந்த கொஞ்ச நஞ்ச விலங்கினங்களுமே, அந்த அரிதான விலங்கினங்களுமே வந்துட்டு அவங்க அதையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேட்டையாடி அதுவே வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆனாங்க. அண்ட் இந்தியாவில வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சீட்டாஸ். ஸோ சிறுத்தை இனமே வந்து இந்தியாவில வந்து கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு அந்த கொலனியல் பீரியடோட அந்த நம்ம எண்ட்லயே வந்துட்டு லாஸ்ட் சைட்டட் சீட்டாஸ் வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம இப்பதான் வந்துட்டு சீட்டா ப்ராஜெக்ட் கொண்டு வரோம். ஆப்பிரிக்கன் சீட்டாஸ் வந்துட்டு இந்தியாவில கொண்டு வந்து அகைன் வந்து சீட்டா பாப்புலேஷன் வந்து இந்தியாவில இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தெரியலன்னா அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்க சீட்டா ப்ராஜெக்ட் சார். ஸோ த சேம் ஹேப்பன்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன்னால ஏகப்பட்ட விலங்கினங்கள்ல வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப்ல இருந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. பிளான்ஸ், இப்போ ஃபாக்ஸ், சின்ன சின்ன பயோடைவர்சிட்டி, அதாவது சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது பிகாஸ் தே ஆர் அ பார்ட் ஆஃப் அவர் பயோடைவர்சிட்டி. ஸோ தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தேனி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பாலினேஷனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு கிரியேச்சர்ஸுமே தே ஆர் ஹேவிங் தேர் டியூட்டி அண்ட் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட் ஆர் என்விரான்மெண்ட். பயோடைவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுல ரொம்ப இருக்கு. பிகாஸ் தேர் ஆல் லைக் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு விதத்துல வந்து உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது அப்போ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் திங். ஸோ நீங்க எந்த ஒரு கன்சர்வேஷன் கொண்டு வந்தாலுமே வைல்ட் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி தி பிக் மெம்பர்ஸ். பிகாஸ் அதுதான் வந்துட்டு ஃபுட் செயின்ல வந்து டாப் ஆர்டர்ல இருக்கும். ஸோ அவங்க அந்த ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் செயின் கொண்டு வரணும் அப்படின்னா
அந்த மம்மல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ லயன்ஸ், ஸோ ஏசியாட்டிக் லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏசியாட்டிக் லைன்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. கிர் நேஷனல் பார்க்ல வந்து இந்தியாவில் மட்டும்தான் அந்த ஏசியாட்டிக் லைன்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் சர்வைவல் ஏசியாட்டிக் லைன் வந்து இந்தியாவில் வந்து அங்கதான் இருக்கு. ஸோ இப்படி சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் வந்து பாத்துருங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 அப்டிராக்ட், ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கிரீன் பாருங்க. அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வந்து இப்போ அதில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க இன்ட்ரோல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்டிராக்ட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன் டு லிஸ்டட் ஸ்பீசஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஸோ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 4 ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூல் 1ல இருந்து ஷெட்யூல் 4 வரைக்கும். ஷெட்யூல் 1 and 2 வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அனிமல்ஸ் இருக்கும். ஷெட்யூல் 3ல பிளான்ஸ் இருக்கும். ஷெட்யூல் 3 and 4ல. ஸோ இந்த ஷெட்யூல்ஸ்ல இருக்கிற பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ், அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பைசஸ் வந்து they are very important for biodiversity. அதுக்காக மித்த அனிமல்ஸ் எல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஹவர் பேஸ்ட் ஆன் தர் பாப்புலேஷன் அதை வந்து அந்த ஷெட்யூல்ல வந்து அதை பிளேஸ் பண்ணிருப்பாங்க, அதை ப்ரொடக்ட் பண்றதுக்காக. ஸோ அந்த இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபானா, தட் மீன்ஸ் பிளான்ட் ஸ்பீசஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசஸ், ஸோ அது ரெண்டையும் ப்ரொடக்ட் பண்றது தான் வந்து இதோட பிரைமரி அப்ஜெக்டிவ். இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1970 பிரைமரி அப்ஜெக்டிவ். தென் எஸ்டாப்ளிஷ் a network of ecologically important protected area. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம நேஷனல் பார்க்ஸ், இந்த கான்செப்ட்ஸ்ல வருது பாத்தீங்களா. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இருந்து வந்தது தான். ஸோ இந்த நேஷனல் பார்க்ஸ் அனௌன்ஸ் பண்றது, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ப்ரொடெக்டட் ஏரியாஸ், இது எல்லாமே வந்துட்டு they are announcing, both central and state government, they are announcing these areas under the wildlife protection act 1972. then இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் செக்ஷன் நம்ம பார்த்தலாம். அதே மாதிரி 6 ஷெட்யூல்ஸ் இருக்கு. இட்ஸ் டிவைடட் இன்டு 8 சாப்டர்ஸ். ஸோ 8 சாப்டர்ஸ் இருக்கு. அது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து empowers both the central and the state government to declare any area a wildlife sanctuary, national park or closed area. So central government and state government ரெண்டு பேருமே வந்துட்டு wildlife sanctuary and national parks வந்துட்டு அவங்க வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஹியர் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வந்துட்டு ட்ரிக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் லைக் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டிக்ளேர் எனி ஏரியாஸ் நேஷனல் பார்க்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து நேஷனல் பார்க் டிக்ளேர் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போத் ஆர் எம்பவர்ட் டு டிக்ளேர் எனி ஏரியா அஸ் அ வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க் ஆர் க்ளோஸ்ட் ஏரியா. தென் industrial activities, it's one of the primary reasons behind the destruction of habitat. நீங்க வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்பீசஸ் நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா அதோட இருப்பிடத்தை வந்து நீங்க பாதுகாக்கணும். ஸோ இப்போ லைக் நான் கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் எடுத்துக்கங்க. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் வந்து ராஜஸ்தான், அதாவது கிராஸ்லேண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு உயிரினம் தான் அந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். பார்க்க வந்துட்டு ஒரு சின்ன பறவை தான், பட் பாத்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அழியிற நிலைமையில இருக்கு. ஸோ அது வந்துட்டு பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நீங்க அதை கொண்டு போய் ஒரு ஜூல வச்செல்லாம் வந்து பாதுகாக்க முடியாது. ஸோ அதோட ஹேபிட்டை பாதுகாக்கணும். கிராஸ்லேண்ட்ஸை பாதுகாத்தா மட்டும்தான் உங்களால வந்துட்டு அந்த உயிரினத்தை வந்து நீங்க பாதுகாக்க முடியும். ஸோ தட் இஸ் வை இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி பேன்ட் இன் த ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இதுக்காகவும் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல நார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. தென் பேன் ஆன் ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ ஹண்டிங், ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஏகப்பட்ட அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணிருக்காங்க. யானையோட தந்தம், அந்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ஹார்ன்ட் ரைனோசரஸ் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம இந்தோ நேபாள் பூட்டான் அந்த ஹிமாலயன் காரிடர்ல மட்டும்தான் நீங்க வந்து அந்த 1 ஹார்ன்ட் ரைனோசரஸ், ஒத்த கொம்பு இருக்கிற காண்டாம் இருக்கும். ஸோ அந்த ஒத்த கொம்பு வச்சு நம்ம வந்துட்டு நிறைய வந்து மருத்துவ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சிங் குரூப்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த தந்தத்தை வித்து அதை வந்து தாய்லாண்டோட மார்க்கெட்ல வந்து நிறைய வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் அ பிளாக் மார்க்கெட். ஸோ அதெல்லாம் நம்ம சைட்ஸ் வரும்போது நம்ம கிளியரா பார்ப்போம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஹண்டிங் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தது வேற. they have hunted for some playing activities. ஸோ நான் சொல்றது கொலோனியல் பீரியட்ல. பட் இப்போ வந்து அது கமர்ஷியல் பர்பஸ் ஆயிடுச்சு. கமர்ஷியல் பர்பஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கமர்ஷியல் திங் வரும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் பீன் டெஸ்டட் ஆர் ஹேவ் பீன் கில்டு பை த ஹண்டிங். ஸோ இதை பேன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் வந்துட்டு இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஸோ இப்போ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட அப்ஸ்ட்ராக்ட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அஸ்யூஷுவல் நம்ம வந்து இப்போ ஒரு 2 எம்சிக்யூஸ் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அந்த 2 எம்சிக்யூஸ் வந்து நீங்க பாருங்க. அந்த எம்சிக்யூஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஆக்ட் உள்ள போயிட்டு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டேக் அ லுக் அட் தி ஸ்லைட். ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ என்னன்னு பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் அபவுட் நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் த சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப். செகண்ட் ஆப்ஷன், it has quasi judicial powers to impose fines on wildlife crimes in India. Then third option, National Board of Wildlife has powers to recommend setting up of national parks. So இதுல வந்து நம்ம கரெக்டான கோட் சூஸ் பண்ணணும்.
once again I'm insisting national board of wildlife is very very important, ரொம்ப important. இந்த ஆர்கனைசேஷன் பத்தி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் and you have to write about the national board of wildlife in your answers also. so இதோட ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதோட சேர்பர்சன் வந்து மினிஸ்டர் இன்சார்ஜ், அதாவது என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் தான் வந்து இதோட சேர்பர்சன் அப்படின்றாங்க. தென் இட் ஹாஸ் குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ். ஸோ ஏதாவது வைல்ட் லைஃப் கிரைம்ஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு ஃபைன்ஸ் இம்போஸ் பண்ற பவர்ஸ் வந்து இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப்க்கு இருக்கு அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. The National Board of Wildlife has powers to recommend setting up of national parks. So, this is third option. So, we have to choose the right option. So, this is a tricky question. I will tell you at the end of the session why it is very tricky. So, end of the session, I will explanation and the answers. There are answers. So, you note panic. So, ancient India, wildlife production ancient India எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So, அதுக்கப்புறம் we will go into the act. So, ancient India பொறுத்த வரைக்கும் வந்துட்டு we have protected our wildlife as a moral duty. So for example எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நிறைய கடவுள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் தான் வந்துட்டு வெஹிக்கிள்ஸா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மயில் இருக்கும், அவரோட வாகனமா மயில் இருக்கும். ஆர் துர்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கம் இருக்கும். ஸோ பசு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பசு வந்துட்டு ஒரு ஈக்குவல் டு காட் we have been worshipping. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து விலங்கினங்கள் வந்துட்டு ஒரு உயர்வா வச்சிருந்தோம், காடோட ரிலேட்டடா தான் நம்ம வச்சிருந்தோம். ஸோ எடுத்துல வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு உயிரினத்தையும் வந்து நம்ம கொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து we have been brought up in ancient India like that. ஸோ மாரல் டியூட்டியாவே வந்து இருந்தது. அண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா மௌரியன் பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அசோகா வந்து அவர் வந்து பேன் பண்ணார். ஆக்சுவலா எந்த ஒரு அனிமல்ஸை கில் பண்றதையுமே வந்துட்டு பேன் பண்ணாரு. அண்ட் ஈவன் யாராவது ஹண்டிங்ல இருந்து இறங்கினாங்க அப்படின்னா அவங்க மேல வந்துட்டு சிவியரா வந்துட்டு பனிஷ்மெண்ட்லாம் வந்து இருந்தது. அண்ட் கௌட்டில்யாவோட அர்த்த சாஸ்திரா, ஸோ நம்ம சாணக்கியர்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஸோ அவரோட அர்த்த சாஸ்திரத்திலையுமே வந்துட்டு பெனால்டிஸ் என்னென்னு சொல்லியிருந்தார். ஸோ அனிமல்ஸை வந்துட்டு ஏதாவது அனிமல்ஸுக்கு தீங்கு விளைவிச்சோம்னா அதுக்கு என்னென்ன பெனால்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அர்த்த சாஸ்திராலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியால கொடுத்துருந்தோம். அண்ட் மெடிவல் இந்தியாலையும் பாத்தீங்கன்னா சுல்தானேட்ஸோ இல்லை இவங்களோ வந்துட்டு வந்து அதிகமா வந்துட்டு அவங்க எதுவுமே வந்துட்டு ஹண்டிங்ல they have entered into hunting. பட் வைல்ட் லைஃபை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பாதிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணல. ஸோ ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது எதுவும் இல்லை. அண்ட் இட் ஸ்டார்டட் இந்த கொலோனியல் பீரியட்ல வந்துட்டு they have started destruction of forest. And also one of the main reasons for the extinct of cheetahs is British only. So Britishers-ஓட அவங்க வந்து ஒரு கேமிங்கே வந்து வச்சிருப்பாங்க. நீங்க நம்ம இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்களா ட்ரிபிள் ஆர் படம். ஸோ ட்ரிபிள் ஆர் படத்துல வந்து அவரு அந்த லெப்டினன்ட் கவர்னர் வந்து அந்த பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ஹண்டிங் தான். அந்த ஹண்டிங்கா தான் காட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துருவாரு. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க they have ஒரு அவங்க வந்து அவங்களோட அத்தாரிட்டியை வந்து கொண்டு வரதுக்காக வந்து ரொம்பவே வைட் ஸ்ப்ரெட்டா வந்துட்டு அவங்க வந்து ஹண்டிங்ல வந்து இறங்கினாங்க. ஸோ தேர் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். எஸ் இன்ஃபேக்ட் மராத்தாஸுமே சரி இல்ல ராஜ்புட்ஸுமே சரி அவங்களும் ஹண்டிங் பண்ணாங்க. பட் கம்பேரிங் டு தம் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து பண்ணாங்க. ஸோ தட் லெட் டு த டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் வந்து ஹண்டிங் மட்டும் இல்ல, ஃபாரஸ்டோட டிம்பர் வேணுன்றதுக்காக ஃபாரஸ்ட் நிறைய அழிச்சாங்க. ஸோ அதுலயே நிறைய உயிரினங்கள் வந்து இந்தியாவில வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆனது. ஆல்சோ they lost their habitat and suddenly their population has rapidly declined ன்னு சொல்லலாம். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் we have protected our wildlife as our moral duty. ஸோ நீங்க இந்த பாயிண்ட் வந்து நீங்க நோட் பண்ணீங்க. பிகாஸ் எந்த ஒரு ஆன்சர் ரைட்டிங்குமே வந்துட்டு ஏன்ஷியன்ட் மெடிவியல் பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து நீங்க எழுதி கொண்டு போனீங்க அப்படின்னா இட் வில் என்ரிச் யுவர் ஆன்சர் ரைட்டிங். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா see the slide now. ஸோ நம்மளுக்கு வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து ரெண்டு மெயின் திங் வந்து இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 48A, ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடக்ஷன் வந்தது. ஸோ ஆர்டிகல் 48A வந்துட்டு as usual நம்ம வந்துட்டு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தது தான். So it said that state shall endeavor to protect and improve the environment and safeguard the forest and wildlife of the country. So government வந்துட்டு they have to protect and improve the environment and also they have to safeguard the forest and wildlife of the nation. So this was written in the article 48A. and article 51AG பாருங்க, நம்ம our people மேல வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கொண்டு வராங்க. Every citizen has to protect and improve the environment and should have a compassion for the living creatures. So இதெல்லாம் தான் வந்து மெயினா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்கா வந்து ப்ராஜெக்ட் டைகர் 1973 டைகர் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா வந்து குறைஞ்சிட்டு இருந்த போது ப்ராஜெக்ட் டைகர் 1973 இட் வாஸ் a massive hit actually. ஸோ டைகர் பாப்புலேஷன் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் அந்த ப்ராஜெக்ட் டைகர் 1973. இட் வாஸ் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் எவர் கண்டக்டட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்ஸ் வந்துட்டு
போச்சிங்ல வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் கொண்டு வந்தாங்க. ஆல்சோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 அந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட்லயுமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன், அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள். நம்ம இப்போ ஆக்ட்ல போயிடலாம். ஸோ சி த ஆக்ட் டைட்டில். ஸோ டைட்டில் பாருங்க, இந்த ஸ்லைட்ல பாருங்க. ஸோ இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கன்சர்வேஷன், ப்ரொடக்ஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் என்ஷூர்ஸ் ஈக்காலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்ல நீங்க சொன்னீங்க, நீங்க உங்களோட ஆன்சர் ரீடிங்ல எழுதுனீங்க அப்படின்னா definitely it will fetch you high marks. So as per Wildlife Act, what it was mentioned is this is an act to provide for the conservation, production, so and management of wildlife and to ensure ecological and environmental security of the country. Then it extends to whole of India. So நீங்க வந்துட்டு 1972 அந்த ஆக்ட் வரும்போது as usual 1972ல வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு இதுல ஆட் ஆகல. இப்போ வந்துட்டு நம்ம ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் இட் எக்ஸ்டென்ஸ் டு த ஹோல் ஆஃப் த இந்தியா. ஸோ அதுக்காக தான் நான் அப்டேட்டடாவே கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் யூ ஷுட் நாட் ரைட் லைக் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ வந்து எக்ஸப்ஷன் கிடையாது. இட் அப்ளைஸ் டு த ஹோல் ஆஃப் இந்தியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டோட இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க மறக்க மாட்டீங்க. ஸோ இந்த அதுக்காக தான் நான் இதை வந்து தனியாகவே நான் எடுத்திருக்கேன். ஸோ இட் வில் கோ இன் டு த செஷன். கண்டிப்பாக வைல்ட் லைஃப் ஆக்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து 3 or 4 செஷன் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹவர் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போயிடும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு செஷன்லையுமே நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல மெயினா வந்து நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ இது வந்து சாப்டர் 2ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு போர்டோட யார் யார் மெம்பர்ஸ் இருப்பாங்க அண்ட் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது வில் சி தி டீடைல். ஸோ சாப்டர் 2ல இப்போ நம்ம பார்த்துடலாம். தென் ஹண்டிங் ஆஃப் வைல்ட் அனிமல். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் ஹண்டிங் வந்துட்டு சாப்டர் 3ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் அதை ஹண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அதை ஹண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு, தென் வந்துட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத அந்த சாப்டர் 3ல வந்து சொல்லிப்பாங்க. தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைட் பிளான்ஸ். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் வந்துட்டு எப்படி ஹண்ட் பண்றத வந்து சாப்டர் 3ல சொல்றாங்க. சாப்டர் 3A வாஸ் ஆடட் டு ப்ரொடக்ட் த ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ். ஸோ குறிப்பிட்ட பிளான்ஸ் வகைகளை வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கு. சரி, இப்போ வந்து இன்வேசிவ் ஸ்பீசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. இன்வேசிவ் வந்து நம்மளோட நேட்டிவ் பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமா வந்து அழிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபைட் பிளான்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஏரியால வந்து எந்த ஒரு ஏலியன் ஸ்பீசஸ், இன்வேசிவ் ஸ்பீசஸ்மே வந்து இருக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட தாவரங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ப்ரொடக்ட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்தது. Then protected areas and the declaration of sanctuaries, national parks and closed area. So this is very important. Sanctuaries எப்படி இருக்கும், நேஷனல் பார்க்ஸ்ல வந்து என்னென்ன அலௌடு என்னென்ன அலௌடு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு சாப்டர் 4ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. தென் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, திஸ் மே பி ஆஸ்க்டு. ஸோ சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அப்படின்றவங்க வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே தான் வந்துட்டு இட் ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட், சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் பத்தி பார்ப்போம். சாப்டர் 4Cல வந்து நம்ம வந்து இந்த ஐ மீன் இதை பத்திய டீட்டெயிலா வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, 6th பாயிண்ட் பாருங்க, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. எதுக்காக நான் இந்த ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம எந்த ஆக்ட் உள்ள எந்தெந்த ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்கன்றதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இதை நான் அகைன் இன்சிஸ்ட் பண்றேன். ஆல்ரெடி சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி பார்த்தோம், நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் பார்த்தோம், ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் பார்த்தோம், அண்ட் ஹியர் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ இது வந்து சாப்டர் 4Cல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் லேட்டர் ஆட் பண்ணதுன்னா எல்லாமே நம்ம பார்த்துலாம். Then trade or commerce in wild animals, animal articles and tropics. Sorry, trophies ன்னு வரும் ஆக்சுவலா. உங்களுக்கு இதுல வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு prohibition of trade or commerce in trophies, animal articles derived from the certain animals. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது ஒன் ஹார்ன் ரைனோசரஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கொம்பை வந்துட்டு அவங்க அதை அதுக்காகவே வந்து நம்ம ரைனோசரஸ், அதாவது காண்டாமிருகத்தை வந்து அதை கொண்டு அந்த கொம்பை வந்துட்டு அறுத்து அது கேன்சரை கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது தடுக்கிறதுக்காக தான் சைட்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்தியா இஸ் சிக்னரிட்டி டு த சைட்ஸ் ப்ரோக்ராம். அவர் நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ட்ரேட் ஆர் காமர்ஸ் இன்
அனிமல் ஆர்டிகல். ஸோ அனிமல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்னல் ட்ரேடு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இன்டர்நேஷனல் ட்ரேடிங் என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா ஃப்ளோராஸ் as per sites. ஸோ சிட்டிஸ் கிடையாது, சைட்ஸ். கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. ஸோ சைட்ஸ். ஸோ வந்து சாப்டர் 5B வந்து பார்ப்போம். ஸோ கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ். ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேட் நம்ம சொன்ன மாதிரி ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இஸ் அன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ். ஸோ அந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ்ல வந்துட்டு இன்டர்நேஷனல் ட்ரேட், ஏன்னா நம்ம வந்துட்டு டிமாண்ட் இருக்கிறனால தான் வந்துட்டு இந்த சப்ளைக்காக இதை வந்து நம்ம அறுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உயிரினங்களை வந்து கொள்றாங்க. ஸோ எங்க வந்து டிமாண்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தான் அந்த டிமாண்ட் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு ஸ்டாப் த டிமாண்ட். ஸோ ஒன்லி வி கேன் ப்ரொடக்ட் த அனிமல்ஸ். என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு வந்து சாப்டர் 5B வந்துட்டு டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் ஃபோர்ஃபெய்ச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் டிரைவ் ஃப்ரம் த இல்லீகல் ஹண்டிங் அண்ட் ட்ரேட். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த நிறைய பார்த்துருப்பீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யானையோட தந்தங்கள் இதெல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இந்த ஆக்டுக்குள்ள வந்துட்டு அந்த மாதிரி வந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த விலங்கினங்களோட அந்த பார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு அவங்க கிளியரா வந்து என்னென்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாங்க. தட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் சாப்டர் 6A. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இது ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ஸ்டேட் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பார்க்கணும். தென் நேஷனல் பார்க்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அதை எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம அதை பார்த்தோம். தென் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டிஸ் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, இது எப்படி இருக்கும், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அதை பார்த்துடலாம், யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துடலாம். தென் ட்ரேட் ஆர் காமர்ஸ். ஸோ சாப்டர் 5 எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸோட பார்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்றாங்க பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்டது. இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரேட் ஆர் காமர்ஸ் இன் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், அனிமல் ஆர்டிகல்ஸ் அண்ட் ட்ராஃபீஸ், அண்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் ட்ரேட் ஆர் காமர்ஸ் இன் ட்ராஃபீஸ், அனிமல் ஆர்டிகல்ஸ் derived from certain animals. Then regulation of international trade in endangered species of wild fauna flora as per sites. So இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்துட்டு டிஸ்கஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் இன் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 கேட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸை வச்சு உங்களால வந்து ஆன்சர் மேக்கிங் வந்து பண்ண முடியும். அண்ட் இட் வில் பி அ வெரி குட் ஆன்சர் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸ்லைட்ல பாருங்க, அனிமல் ஆர்டிகல். ஸோ அனிமல் ஆர்டிகல் அப்படின்றது ஆர்டிகல்ஸ் மேடு ஃப்ரம் எனி கேப்டிவ் அனிமல் ஆர் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஐவரி இம்போர்ட்டட் டு இந்தியா. ஸோ அனிமல் ஆர்டிகல் அப்படின்றது அந்த அனிமலோட பார்ட்ல இருந்து எடுக்கப்படுற ஆர்டிகல்ஸ். ஸோ அதனால செய்யப்படுற ஆர்டிகல். ஸோ அது வந்துட்டு வைல்ட் அனிமல் வந்து கேப்டிவ் அனிமல்னா வந்து பிடிச்சு வச்சிருக்கிற அனிமல். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அனிமல் ஆர்டிகல்னு சொல்றோம். ஸோ கேப்டிவ் அனிமல்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஷெட்யூல் 1 ஆர் 2 இதுல இருக்கிற எந்த அனிமல்ஸா இருந்தாலுமே வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து கேப்டிவ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். கேப்டிவ் அனிமல்ஸ் அப்படின்றது எனி அனிமல் இன் ஷெட்யூல் 1 ஆர் ஷெட்யூல் 2 கேப்சர்ட் ஆர் கெப்ட் இன் கேப்டிவிட்டி. ஸோ ஷெட்யூல் 1 ஆர் ஷெட்யூல் 2 லிஸ்ட்ல இருக்கிற எந்த ஒரு அனிமல்ஸையுமே வந்து அதை கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது சிறைபிடித்து வச்சிருக்காங்கன்னா அதை தான் நம்ம கேப்டிவ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை கேப்டிவ் அனிமல்ஸ் ஆர் எனி அனிமல் விச் ஆர் கேப்சர்ட் ஆர் கெப்ட் இன் கேப்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ட்ரிக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் படி கேப்டிவ் அனிமல்னா ஷெட்யூல் 1 ஆர் ஷெட்யூல் 2 இருக்கிற அனிமல்ஸை வந்து கேப்சர் பண்ணா மட்டும்தான் தட் வில் பி கால்ட் அஸ் த கேப்டிவ் அனிமல்ஸ். அதுக்காக இந்த டெஃபினேஷன்ஸ் எடுத்திருக்கேன். தென் ஹண்டிங் பாருங்க, கில்லிங், பாய்சனிங், கேப்சரிங், ஸ்னாரிங், ட்ராப்பிங். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹண்டிங்ன்ற அந்த ஒரு வேர்டுக்குள்ள வந்து டெஃபினேஷன் ஆகுது. ஸோ ஈவன் இன்ஜரிங் ஆர் டெஸ்ட்ராயிங் ஆர் எக்ஸுமே வருது பாருங்க. ஒரு அனிமலோட எக்ஸையுமே வந்து நீங்க டெஸ்ட்ராய் பண்ணாலோ இல்லை டேமேஜ் பண்ணாலோ வந்துட்டு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹண்டிங். ஸோ எக்ஸ் ஆர் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றது தான் இதுல சொல்றாங்க, வைல்ட் லைஃப் அப்படின்றத சொல்றாங்க. தென் ஸ்பெசிஃபைட் பிளான்ஸ் அப்படின்றது ஷெட்யூல் 3ல வர்ற பிளான்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷெட்யூல் 1 and 2 it will be for the animals and schedule 3 is dedicated for the plant species and schedule 4 for trees. So இதுக்கப்புறம் வெர்மின். ஸோ இந்த வெர்மின் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து அது வந்து நாய்சன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ லைக் மேன் ஹண்டிங். இப்போ உதாரணமா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட புல் சாப்பிட்ற ஒரு உயிர் நம்ம மானை எடுத்துக்கிட்டீங்கன்னா
அது வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா that will destroy the whole habitat. ஸோ அது வந்து அதிகமா அது வந்து வளர விடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த அனிமலை வந்துட்டு வெர்மின் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 62ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அனிமலை வந்து ஹண்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் அதை வந்து கில் பண்றதோ இல்லை ஹண்ட் பண்றதோ அலவுடு. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதை தான் நம்ம வந்து வெர்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அந்த குறிப்பிட்ட அனிமல் வந்து இட் மே ஸ்ப்ரெட் டிசீஸ். ஸோ டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு இதாகவும் இருக்கலாம், இல்லை பப்ளிக் நாய்சன்ஸ் கிரியேட் பண்றதோ, இல்லை மேன் ஹண்டிங் அனிமலாவோ, ஆர் நான் சொன்ன மாதிரி ஓவர் கிராசிங், ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அனிமலாவும் இருந்தது அப்படின்னா வெர்மின். ஸோ இதை வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளமே இருந்தது. வெர்மின்னு சொல்லிட்டு ஒரு பெர்டிகுலர் பிளேஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வெர்மின் அனௌன்ஸ் பண்ற அந்த அதே ஸ்பீசஸ் வந்து வேற ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலா ஹண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா whether that will be punishable or not அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெர்மின் இஸ் பெர்டிகுலர் டு வெர்மின் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அந்த பெர்டிகுலர் பிளேஸ்ல தான் வெர்மின் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம அடுத்து நம்ம செக்ஷன் 62 வரும்போது உங்களுக்கு நான் கிளியரா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் நம்ம இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ், எப்படி ட்ரைபல் ரைட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் மட்டும் கொண்டு வந்தேன். ஸோ மெயினா வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெர்மின் அப்படின்ற அனிமல். வெர்மின் சொல்லிட்டு நம்ம எதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எந்த அனிமல் எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஈவன் பிளான்ஸையுமே வெர்மின் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ இன்னும் ரொம்ப வந்து அது அதிகமா வந்துட்டு ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னா தட் வில் பி கால்ட் அஸ் அன் இன்வேசிவ் ஆர் லைக் தட் வில் பி கால்ட் அஸ் அ வெர்மின். ஸோ அதை வந்து செக்ஷன் 62ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் கேப்டிவ் அனிமல்ஸ் ரொம்ப முக்கியம். கேப்டிவ் அனிமல்ஸ்ன்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அனிமல் வந்து ஷெட்யூல் 1 or 2ல இருக்கணும். அப்பனா தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஷெட்யூல் 1 or 2ல இருந்தா மட்டும்தான் that will be called as captive animal. ஸோ கேப்டிவ் அனிமல் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ். இதில் ஹண்டிங் பார்த்தோம், எக்ஸுமே வந்து அதில் இன்க்ளூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டிஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல சாப்டர் அத்தாரிட்டிஸ் பற்றிய சாப்டர் இது. ஸோ அந்த சாப்டர்ல என்னென்ன அத்தாரிட்டிஸ் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ பாருங்க, ஸ்லைட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத்தாரிட்டிஸ் அண்டர் ஆக்ட்ல வந்து டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் பிரிசர்வேஷன். ஸோ டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் பிரிசர்வேஷன் வந்து அந்த டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் மே பி ஆஸ்க்டு. டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் பிரிசர்வேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின் பண்றது. தென் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன், அதை அப்பாயின்மெண்ட் பண்ணது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இது ரெண்டையுமே வைஸ் வெர்சா கேட்டு வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வாய்ப்பு இருக்கு. நம்ம சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் இஸ் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சீஃப் அப்படின்னு பார்த்ததுமே வந்துட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ யூ ஷுட் பி வெரி ஸ்பெசிபிக். டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் பிரிசர்வேஷன் மீன்ஸ் he will be appointed by the central government, and the chief wildlife warden means they will be appointed by the state government. So next one is very important, National Board for Wildlife. And இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்துட்டு 1972 ஒரிஜினல் ஆக்ட்ல இருந்துச்சுன்னா கிடையாது. 2002ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல. அப்பதான் இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அதுல வந்துட்டு யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இது பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சான்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்துட்டு அது வந்து அதோட சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு போர்டுக்கு சேர்பர்சனா இருக்காரு அப்படின்னா இட் வில் பி வெரி பவர்ஃபுல் போர்டு. ஸோ எப்படி நம்ம பிளானிங் கமிஷன் வந்து பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து கொடுக்கும். கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் லைக் அன் பிளானிங் கமிஷன் ஃபார் பிளானிங் கமிட்டி ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொல்லலாம். ஸோ நீங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது 2000 ஆக்ட்ல தான் 2000 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. And chairperson is the prime minister and vice chairperson is the minister in charge of environment, forest and climate change. So இந்த environment minister தான் வந்துட்டு vice chairperson இருப்பாரு. And மூணு பேர் வந்து பார்லிமெண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. And 2 will be from the Lok Sabha and 1 will be from the Council of Ministers. So 3 members from parliament are also part of. Actually இந்த National Board for Wildlife வந்து நிறைய பேர் இருப்பாங்க. லைக் மெம்பர் செக்ரட்டரியில வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், ட்ரைபல் மினிஸ்ட்ரி, எக்கச்சக்கமா இருப்பாங்க இன்ஃபேக்ட் இதுல. ஸோ நான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு ஆக்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்க எல்லா மெம்பர்ஸுமே கிடைப்பாங்க. ஸோ இதுல எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாட் எவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர். ஸோ தென் வந்துட்டு NITI நித்தி ஆயோகோட மெம்பர் ஒருத்தர், என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு இன்சார்ஜ் ஆஃப் இருக்கிறவங்க வந்து he will be also the one of the members of the National Board for Wildlife. தென் 5 persons NGOஸ்ல இருந்து வந்து 5 persons இருப்பாங்க. அந்த 5 பேரையுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். நீங்க கேப்டன் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்து ஆர்மியில இருக்கிறவங்களே வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஆஃப் திஸ் ஒன்லி. ஸோ ஆர்மி பர்சனோட அப்ரூவல் இருந்தாலே வந்துட்டு
அந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல வந்து சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், இப்போ நம்ம பார்த்ததுல அத்தாரிட்டிஸ்ல இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஃபார் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன், தென் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. தென் வந்துட்டு நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் சேர்பர்சன் will be Prime Minister of India. So Prime Minister will be the presiding person, and Environment Ministry oda in charge yaro and the minister da வந்து will be the vice chairperson, and 3 members from the Lok Sabha, 3 members from the parliament, and 2 will be from the Lok Sabha and 1 will be from the Council of Ministers, that means Rajya Sabha. So then வந்து Chief of the Army Staff will also be a member. So இதான் நம்ம பார்த்தது. Then இப்போ National Board for Wildlife ஓட functions என்னன்னு பார்த்துடலாம். So major functions என்னன்னு பார்த்துடலாம். ஸ்லைட் பாருங்க. ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்மோஸ்ட் திங் வில் பி ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வில் பி அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் கன்சர்வேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட் பை சச் மெசர்ஸ் as it thinks fix. ஸோ கன்சர்வேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட் தான் இவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு என்ன மெஷர்ஸ் வேணுமோ அந்த மெஷர்ஸ் வந்து அவங்க வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் framing policies and advising central government, state government for promoting wildlife conservation and effectively controlling poaching and illegal trade of wildlife and its products. ஸோ இவங்களோட ரெண்டாவது என்னன்னா பாலிசிஸ் ஃப்ரேம் பண்றது. ஸோ எப்படிலாம் வந்துட்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் கொண்டு வரணும். மெயினா வந்து போச்சிங், அதாவது அந்த நம்ம சொன்ன பார்த்தீங்களா அந்த போச்சர்ஸ் இருக்காங்களா, ஸோ அந்த போச்சிங் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அதே மாதிரி இல்லீகல் ட்ரேடு, இதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து இந்த போர்ட் சிட் பண்ணி இதில் வந்துட்டு அவங்க வந்து இதுக்கான ஃப்ரேம் பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ வி கேன் ஃபாலோ, வி கேன் அடாப்ட் தீஸ் பாலிசிஸ் டு கண்ட்ரோல் த திங்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். தென் டு ரெக்கமெண்ட் ஆன் செட்டிங் அப் ஆஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேஷனல் பார்க், சாங்சுரிஸ் அண்ட் அதர் ப்ரொடெக்ட் ஏரியா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து இட் கேன் ரெக்கமெண்ட் ஃபார் கிரியேட்டிங் நேஷனல் பார்க், சாங்சுரிஸ் அண்ட் அதர் ப்ரொடெக்ட் ஏரியா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க கேரி பண்றதுல. தென் கேரிங் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் வைல்ட் லைஃப் ஆர் இஸ் ஹேபிட்டட். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுல வந்து அதோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் லிஃபன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம்ல. ஸோ அது எந்த லெவலுக்கு வந்து இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அசஸ்மெண்ட் பண்றது இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் தான். தென் ரிவியூங் த ப்ராக்ரஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் சஜஸ்டிங் மெஷர்ஸ் ஃபார் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி எந்த அளவுக்கு வந்து நம்ம கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிவ்யூ பண்றது அண்ட் ஃபார் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கான சஜஷன் பண்றது. ஸோ தென் preparing and publishing a status report at least once in 2 years on wildlife in country is very very important. So இவங்களோட one of the major things னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து once in 2 years வந்து they have to prepare and publish a status report on wildlife in the India. So wildlife எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு they will prepare, and இதை பத்தி நம்ம பார்ப்போம், டீடைல்டாகவும் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக்கா ஒரு ஃப்ரேமிங், ஒரு பிளானிங் மாதிரி தான், ஒரு பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ற ஒரு பாடி. ஸோ இவங்க என்ன, எப்படி நம்ம நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இவங்களோட அல்டிமேட் மோட்டிவ் என்ன அப்படின்னா வந்துட்டு எப்படிலாம் வந்து வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணலாம் அண்ட் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்றது அண்ட் இல்லீகல் போச்சிங் இதெல்லாம் வந்துட்டு எப்படி தடுக்கிறது, இல்லீகல் ட்ரேட் வந்து எப்படி தடுக்கிறது அண்ட் கண்டினியூஸா வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காது. ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த பிளானிங் கமிஷன், அது வி கேன் சீ த நிதி ஆயோகோட ஒரு இது கூட சொல்லலாம். பட் ஹியர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணதான், பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்பர்சன். அதனால ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல 2002 அமெண்ட்மெண்ட்ல தான் அந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் கொண்டு வராங்க. அந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல யார் யாருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டோம், அவங்களோட ஃபங்க்ஷன் பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர் சேர்பர்சன் அதெல்லாம் பார்த்தோம், அண்ட் நவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ அதுவும் இருக்கு. ஸோ நேஷனல் லெவல் ஒன்று இருக்குன்னா இப்போ ஸ்டேட் போர்ட் கண்டிப்பாக ஸ்டேட், பிகாஸ் அல்டிமேட்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வில் பி த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ தே வில் பி த என்ஃபோர்ஸ்மெண்ட். என்ன நம்ம நேஷனல் லெவல்ல கொண்டு வந்தாலுமே அதை வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்சஸ் பண்ணணும். தென் அதோட அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு வந்து ஆகாது, ஐ மீன் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ ஸ்டேட் போர்டு என்னன்னு பாருங்க. ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல வந்து என்னன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதோட கான்ஸ்டியூஷன் பார்த்துருவோம். ஸோ ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல வந்துட்டு எஸ் ஐ எம் ரிப்பீட்டிங் அகைன், அது வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2002 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தது. ஸோ இது அதுல எப்படி பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்களோ அதே மாதிரி இதுல வந்து சீஃப் மினிஸ்டர்,
ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு இதுல வந்து ப்ரிசைடிங் பர்சன் இருப்பாங்க. அண்ட் சப்போஸ் யூனியன் டெரிட்டரிஸ் இப்போ அந்தமான் நிக்கோபர்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ கோவா சாரி டியூ டாமன் அண்ட் டியூ அதெல்லாம். ஸோ அங்க வந்து சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ தே வில் பி த ப்ரிசைடிங் தே வில் பி த சேர் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் மினிஸ்டர் ஆஃப் அந்தந்த ஸ்டேட்டோட என்விரான்மெண்ட் கிளைமேட் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து வைஸ் சேர் பர்சன் இருப்பாங்க. ஸோ அதே தான் அங்க எப்படி நம்ம பார்த்தோமோ அதோட அப்படியே ஸ்டேட் லெவல்ல வந்து அது அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது. தென் வந்து 3 members of the state legislatures or in case of union territory with legislature means 2 members of legislative assembly of that union territory. ஸோ அங்க வந்து 3 members வந்து பார்லிமெண்ட்ல இருந்து வராங்கல்ல அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து 3 members will be coming from the state legislature. Then 3 persons to represent the NGOs. It will be nominated by the state government. ஸோ அங்க நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல வந்துட்டு எத்தனை மெம்பர்ஸ் பார்த்தோம்னா 5 persons பார்த்தோம். பட் இங்க வந்து 3 persons தான் வந்துட்டு அலௌடு. ஸோ என்ஜிஓஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பாருங்க போர்ட் ஷால் மீட் அட்லீஸ்ட் ட்வைஸ் a year. ஸோ இவங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ட்வைஸ் a year வந்து கண்டிப்பா வந்து மீட் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த போர்டோட வந்து கம்போசிஷன். கம்பேர் பண்ணி பாருங்க நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல வந்து நம்ம எப்படி பிரைம் மினிஸ்டர் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க வந்து சீஃப் மினிஸ்டர் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்றவங்க வந்துட்டு வில் பி த வைஸ் சேர் பர்சன் அண்ட் த சேம் கம்போசிஷன் 3 members from the parliament and here 3 members from the state legislature. ஆல்சோ அங்கேயும் வந்து என்ஜிஓஸ் ரெப்ரஸன்டேஷன் இருக்கு 5 members and here இங்க வந்து 3 members இருக்காங்க. என்ஜிஓஸ் ரெப்ரசன்ட் வந்து 3 members இருக்காங்க. ஸோ ஸ்டேட் இப்போ நம்ம அடுத்து ஸ்டேட் போர்டோட அந்த நேஷனல் போர்ட் ஃபார் சாரி ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் வந்து they are advising the state government for selection and management of areas to be declared as protected areas. So நீங்க நிறைய வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா protected areas எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த அட்வைஸ் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா இந்த ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் தான். அண்ட் ஆல்சோ எப்படி நம்ம நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து பாலிசிஸ் கிரியேட் பண்ணாங்களோ here they will also create some policies for protecting and conserving the wildlife and specific plants. And also இனி பாத்தீங்கன்னா in any matter related to amendment of any schedule. So state governmentல வந்துட்டு ஏதாவது மாற்றம் கொண்டு வரும் ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசிஸ் ஏதாவது ஷெடியூல் ஏதாவது இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஷெடியூல்ல வந்து எந்தெந்த அனிமல் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சஜஷன் பண்றது வந்து அட்வைஸ் கொடுக்கறது வந்து இந்த ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் தான். தென் in relation to measures to be taken for harmonizing the needs of tribals and other dwellers of forest with the production and conservation of wildlife. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ட்ரைபல் இது பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் பீப்புள் வந்து அவங்க 2 பேரையுமே வந்து ஹார்மனைஸ் பண்றத பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் வாஸ் நாட் மென்ஷன்ட் இன் த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ஹவர் இட் வாஸ் மென்ஷன்ட் இன் த ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ஆல்சோ. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then 5th point வந்து in any matter connected with production of wildlife referred to it by the state government. So state government வந்து ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா சஜஷன் சொல்றாங்க அப்படின்னா அந்த அது ரிலேட்டடா வந்துட்டு அவங்க வந்து கொண்டு வரணும். ஸோ பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவங்க அகைன் நான் சொல்றேன் they will be advising the state government for promoting the policies. ஸோ என்னென்ன பாலிசிஸ் வந்து கொண்டு வரலாம் அதே தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்னென்ன ஏரியாஸ் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இவங்கள்ட்ட இருந்து தான் வந்து they will recommend. லைக் நேஷனல் போர்டு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ they will also recommend for that particular state. அதே மாதிரி ஷெட்யூல் அனிமல்ஸ்ல வந்துட்டு என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இன்ஃபார்ம் அவங்க தான் வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ். அண்ட் ட்ரைபல்ஸுக்கும் வைல்ட் லைஃப் வந்துட்டு ஹார்மனைஸ் பண்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அண்ட் இப்போ நம்ம அந்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்லைட்ல சொன்னேன் அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். ஸோ அந்த ஸ்லைட்ஸ் பாருங்க. Consider the following about National Board of Wildlife. So, Minister in charge of Environment, Forest and Climate Change is the chairperson of the National Board of Wildlife. It has quasi-judicial powers to impose fines on wildlife crimes in India. National Board of Wildlife has powers to recommend setting up of national parks. So, இதெல்லாம் நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுபடி வந்துட்டு who will be the chairperson? Prime Minister of India தான் வந்து chairperson. So Minister in charge of Environment, Forest and Climate Change வந்து he will be the vice chairperson, not the chairperson. So first option out. Second பாருங்க, it has quasi judicial powers to impose fines on wildlife crimes in India. தப்பு, பிகாஸ் இதுக்காக தனியா ஒரு பாடி இருக்கு, இவங்க கிடையாது. ஸோ இவங்களோட
ஓகே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பிளானிங் பாடி, ஒரு பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்ற ஒரு பாடி தானே தவிர இட்ஸ் நாட் அ குவாசி ஜுடிஷியல் பாடி. ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு ஃபைன்ஸ் இம்போஸ் பண்றாங்க, பட் ஹவர் என்னென்ன ஃபைன்ஸ் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு, ஐ மீன் எப்படி எல்லாம் தடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்களே தவிர they are not having any authority to impose fines directly on the wildlife crimes in India. So the third option பாருங்க, National Board of Wildlife has powers to recommend setting up of national park. So second option தப்பு. So third option, yes, it has powers to recommend setting up of national parks because இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் wildlife sanctuaries ஆரோ national parks நாலோ protected areas நாலோ வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. So the answer will be C. Option C is the answer. 3 only will be the answer. ஓகே, ஸோ இப்போ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து 1970 வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ரீகேப், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ்ல இருந்து பார்த்தோம். ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ்ல இருந்து எப்படி வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் 1972 வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் வந்துட்டு ஏன்சியன் பீரியட்ல எப்படி இருந்தது அண்ட் பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன மாதிரி இருந்தது, இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ் என்ன, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டோட அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்துட்டு சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி ட்ரேட் எல்லாம் வந்து ப்ராஹிபிட் பண்றதுக்காக என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தோம். தென் வந்துட்டு டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். வெர்மின்னா என்ன, கேபிட்டிவ் அனிமல் அப்படின்னா என்ன, ஹண்டிங்லாம் என்னென்ன இன்க்ளூட் பண்ணுது, எப்படி எக்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்றதும் அதில் இன்க்ளூட் பண்ணது அப்படின்றத பார்த்தோம். தென் ஃபைனலா வந்துட்டு சாப்டர் 2ல வந்து அத்தாரிட்டிஸ் பார்த்தோம். என்னென்ன அத்தாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன், he will be appointed by the central government. Then chief wildlife warden, he will be appointed by the state government. The national board for wildlife and state board for wildlife. So MCQs பார்த்தோம். This is with respect to the wildlife protection act 1972 session 1. ஸோ நான் வந்து உங்களுக்கு 3 செஷன்லேயே அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி வைட் திங், ரொம்ப வேகா இருக்கும், வைடா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொண்டு வரணும். அட் த சேம் டைம் நான் எந்த பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஐ ஹேவ் டு மிடில் பிட்வீன் திஸ் 2 திங்ஸ். ஸோ நான் அதுக்காக வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். எல்லாத்தையுமே கவர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எழுத போகிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். பேனிக் ஆகாமல் நல்லா பண்ணுங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. ஸோ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ். அண்ட் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கிளாஸ். நம்ம சேனல்ல ரீசனிங் வீடியோஸ் வந்துருக்கு, பாருங்க. அதே மாதிரி நம்ம பேங்க்ராமிக் சீரியல்ஸ் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வரும். கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ லாட் ஆஃப் மோர் திங்ஸ் வில் பி கமிங் இன் டு த சேனல். உங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ணி உங்களோட நாலேஜ் என்ரிச் பண்றதுக்கு. ஸோ டூ லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.